சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் வரேன் பெரியப்பா, நான் வரேன் பெரியம்மா. எப்படியோங்க நம்ம பிளான் படி நீலவேணியை இங்க இருந்து கிளப்பியாச்சு. அவ அருவிக்கல்ல விழுந்தாவது எப்படியாவது வீடு போய் சேர்ந்துருவான். ஆமா சண்முகம், நீலவேணி அந்த வீட்ல இருந்தாதான் நமக்கு உதவியா இருக்கும். அவ புகழையும் அருவியும் சேரவே விட மாட்டா. நம்ம வேலைய பாதிய அவளே செஞ்சு முடிச்சிடுவா. கொஞ்சம் இங்க வாங்களே. இன்னைக்கு இவள சும்மாவே விடக்கூடாது. அம்மா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. ஐயோ, இவ சத்தம் போடுறத பார்த்தா எல்லாரும் ரவுண்டு கிட்டி அடி பின்னிடுவாங்க போல இருக்கே. என்ன சைலஜா, என்ன ஏன் கத்துற? இத பாருங்கம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அருவிய பத்தி தப்பா சொல்லி புகழையும் அருவியையும் பிரிக்க பார்த்தாலே அவதான் வந்திருக்கா, நீலவேணி. நான் உள்ள வரலாமா? ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பொண்ணை பத்தி மாப்பிள்ளை கிட்ட இல்லாத கொள்ளாததையும் சொல்லிருப்ப. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. இப்ப எதுக்கு அவங்கள அடிக்க போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். அம்மா, இவள பார்த்தா பொறுமையா இருக்க சொல்ற? நீ உன் குழந்தைய கலைச்சிட்டதா? இவ தானே புகழ் கிட்ட தப்பா போட்டு கொடுத்தா? இவள போய் சும்மா விட சொல்றியா? சைலஜா, அம்மா, முதல்ல ஸ்டவ்ல இரும்பு கம்பியை சூடு படுத்தி எடுப்பா. உங்க வாயிலே சூடு வைக்கிறேன். கொண்டு வரேன். சைலஜா, சைலஜா இரு. என்ன நீ? அவங்க தான் கோவத்துல சொல்றாங்கன்னா நீ அத கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? இத பாருங்க அண்ணி, ஹாஸ்பிடலுக்கு என்ன பார்க்க வர மாதிரி நடிச்சு என்ன பத்தி புகழ்கிட்ட தப்பா சொன்னீங்கல்ல, இப்ப எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா இவங்க என்ன செய்வாங்கன்னு எனக்கே தெரியாது. ஐயோ அருவி, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தாமா இங்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சு. என்ன மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கியா நீ? அருவி, இவள நம்பாதம்மா. ஏற்கனவே உன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி ஆஸ்பத்திரிக்கு வந்து உன்னை பத்தி தப்பா சொல்லிருக்கா. இப்ப மன்னிப்பு கேட்கறேன்னு வீட்டுக்கு வந்திருக்கா. என்ன திட்டம் போட்டு வந்திருக்க நீ? முதல்ல அவளை வெளியே போ சொல்லு. சொல்லு. இருங்க. ஹலோ, இப்ப நீ வெளியே போறியா இல்ல அடிச்சு துரத்தணுமா? இல்ல, நான் உண்மையாவே அருவி கிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்திருக்கேன். ஏய், நாங்க தான் உன்னை நம்ப முடியாதுன்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன மறுபடியும் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? இப்ப மரியாதையா போக போறியா இல்லையா? இத பாருங்க அண்ணி, நான் கர்ப்பத்தை கலைக்கலன்னு நான் எல்லாரும் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணிட்டேன். நீங்க என்னதான் என்னையும் புகழையும் பிரிக்க திட்டம் போட்டாலும் அது நடக்காது. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் தேவையில்ல, நான் உங்களை மன்னிக்கவும் தேவையில்ல. முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. அருவி, அருவி அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நான் எங்க போறதுன்னு தெரியாம கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கேன். நான் செஞ்ச பாவத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் அப்படியே போற வழியில இங்க வந்த. என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்ல அருவி, ஒரு தடவை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. என்ன சொல்றீங்க? அத்தை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? உண்மையதான் சொல்றீங்களா? அருவே, இவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. முதல்ல நீயே அவளை வெளியில அனுப்ப. ஒரு நிமிஷம் இருங்க. நீ தானே மத்தவங்களை வீட்டை விட்டு துரத்துவ, உன்னை யாரு வீட்டை விட்டு துரத்த போறா? எதுக்கு இங்க வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க நின்ன உனக்கு கண்டிப்பா சூடுதான்.
ஐயோ இல்ல ஷைலஜா, அருவி நான் சொல்றத நம்பு. நிஜமாவே என் அம்மா என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு கூட நான் இந்த ஏரியால இருக்கிற அம்மன் கோயில்ல தான் போய் தங்கலான்னு இருக்கேன். நீங்க தான் தப்பு பண்ணீங்க, நான் எல்லாரும் முன்னாடியும் காட்டி கொடுத்துட்டேனே. அப்புறம் இதுக்காக அத்தை உங்களை வீட்டை விட்டு துரத்துனாங்க. சரி இருங்க, நான் அத்தை கிட்ட கால் பண்ணி பேசுறேன். அருவி, இவளுக்கெல்லாம் நீ இறக்கப்படாதம்மா. எத்தனையோ தடவை நீ இந்த மாதிரி இவளுக்கு உதவி பண்ணிருக்க. ஆனா அதெல்லாம் நினைச்சு பார்த்தாளா இவ? திரும்ப திரும்ப உனக்கு தொந்தரவு தானே கொடுத்துட்டு இருக்கா. விடுங்கப்பா. ஏய், போன் எப்படி இங்க வந்தது? அருவி, அருவி சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. எதுக்காக நீலவேணி அண்ணிய வீட்டை விட்டு அனுப்புனீங்க? அவ பண்ண தப்புக்கு தண்டனையா வீட்டை விட்டு அனுப்பியிருக்க. நீ அத பத்தி எல்லாம் கண்டுக்காதம்மா. அவளுக்கு இந்த தண்டனை எல்லாம் தேவைதான். சரி, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போனியா? முதல்ல உன் விஷயத்த சொல்லு. அதை விடுங்க அத்தை. நீலவேணி அண்ணி இங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. பாவம் அத்தை, என்ன இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு. அவங்கள வீட்டை விட்டு அனுப்புறதுலாம் நியாயம் இல்ல அத்தை. கோயில் கோலம்னு எங்கேயாவது படுத்து தங்குறேன்னு சொல்றாங்க. கேட்கவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்கள மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க அத்தை, ப்ளீஸ். ஐயோ, இத பாருமா, அவ சொல்றதையெல்லாம் அப்படியே நம்பிடாத. ஒவ்வொரு விஷயத்திலயும் அவளை மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறத நிறுத்தினாளா? இல்ல, அவளை வீட்டுக்குள்ள எல்லாம் விடாத. மறுபடியும் ஏதாவது கதை கட்டிட்டு போகும். அவ கோயில்லயே போய் தங்கினாலும் சாமிகளுக்குள்ளேயே சண்டைய மூட்டி விட்டுருவா. அந்த மாதிரி பொண்ணுதான் நான் பெத்த இந்த நீலவேணி. அத்தை ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. அவங்க தப்பு பண்ணது உண்மைதான். ஆனா அதுக்காக இந்த தண்டனைலாம் அதிகம் அத்தை. இந்த தடவை எனக்காக அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோங்க ப்ளீஸ் அத்தை. மன்னிச்சு ஏத்துக்கிறத ஒவ்வொரு தடவையும் அவ உனக்கு தான் பிரச்சனை கொடுக்கறா. ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ என்ன சமாதானப்படுத்தி அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்ற. என்னம்மா இதெல்லாம்? அத்தை, நான் மாசமா இருக்கிற இந்த நேரத்துல இன்னொரு பொண்ணுக்கு நான் இடைஞ்சலா இருக்க கூடாது.